இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடல் போட்டியிலே நாங்கள் பாடுகிற பாடல் இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே புதிதாக உருவாக்கப்பட்ட பாடல். சங்கீதக்காரன் எழுதிய சங்கீதத்திலிருந்து தொகுக்கப்பட்ட இந்த பாடல் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நாங்கள் பாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
என்ன பாட்டு என்ன பாட்டு, எங்கிருந்து தான் வருவாங்களோ, எப்படி தான் படிப்பாங்களோ எனக்கும் தெரியும். நானும் ரொம்ப நாளாக படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் நம்மளுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது. ஆமாண்ணே, எனக்கும் வர மாட்டேங்குது. பாதியா எனக்கு காது காக்காத எனக்கே இவ்வளோ அருமையாக பாடு கேட்குது. எங்கள் காது கேட்குற எல்லாருக்கும் எப்படி கேட்டிருக்கோம். ஆமாண்ணே, எனக்கு காது கேட்கறனால எனக்கெல்லாம் புல்லரிச்சு போச்சு. ஓ, உனக்கு புல் அரிக்கோ? எனக்கும் அரிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அரிச்சிரும். சரி ஆமா, நீ ஒன்று கவனிச்சியா? என்னதுண்ணே? என்னதான் இப்போ நீ ஒரு விளையாட்டு போட்டிக்க பாடல் போட்டிக்க வந்து நீ என்ன பண்ணுவ? எதுக்காக வருவ? வந்த உடனே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு தூக்கணும் தான். நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்ற. நம்ம அண்ணன் என்ன சொன்னா கவனிச்சியா நீ? இல்லையே. கர்த்தருடைய நாம மட்டும்தான் மகிமைப்படணும். நான் பாடுறது மூலமா கர்த்தருடைய நாம மட்டும்தான் மகிமைப்படணுங்கிறதுக்காகவே பாடுறதுக்கு வந்திருக்காப்ல. கேட்டேன். கை கொடுங்கண்ணே. நானா இருந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எப்போ தருவாங்க, எதுவும் சைட்ல ஏதோ டீ வடை எதுவும் தருவாங்களா நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம அண்ணனை பார்த்தீங்களா? எல்லாரும் கை தட்டுங்க. இதுக்காண்டி எல்லாரும் கை தட்டுங்க கண்டிப்பா. இன்னும் நல்லா ஜோரா. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன, மூக்கு பிரிக்காரனோட வேலை தான். ஆமா, அது இருக்கு. நாங்க மூக்கு பறிக்காரங்க பார்த்தீங்களா, அதனால வந்தவங்க யாரையும் சும்மா விட மாட்டோம். கண்டிப்பா ஏதாவது கலாச்சி விட்டு அனுப்புவோம், இல்லாட்டி ஏதாவது கையில கொடுத்து அனுப்புவோம். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும் தான் இந்த படியை விட்டு இறங்க முடியும். ஓகே வாங்க, யாராவது தடுங்க. எப்படி கேட்காத? சரி, நாவின் அதிகாரத்தில் என்ன உள்ளது? என்ன உள்ளது? தப்பா சொல்லிட்டாவன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அந்த அக்கா சொல்ற கான்ஃபிடன்ஸை பார்த்தா கரெக்டாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். உன் சைடில் என்னன்னு நீ சப்போர்ட் பண்ற, என் சைடில் என்னன்னா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன். கரெக்ட். எல்லாரும் கை தட்டுங்க. கரெக்டாக சொல்லிட்டாங்க நம்ம அக்கா. சரி, அடுத்ததா நம்மளை நம்பி வந்திருக்க இவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் ஷீல்டும் அவங்களோட ப்ரைஸ், அவங்களோட என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கையில் கொடுக்குறக்கான நம்மளோட ஆலய பொருளாளர், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பரிபாலன கமிட்டி பொருளாளர், எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, சுரேஷ் அண்ணன். கை தட்டுங்க. என்ன கை தட்ட முடியும்? நம்ம மட்டும் தான் தட்டணுமா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை சுரேஷன் கையெல்லாம் வாங்கணும்னு. ஒன்றும் வாங்க முடிய மாட்டேங்குது. சரி, இவங்களா வாங்கிட்டு போறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நெக்ஸ்ட் லாட் நம்பர் 6.